நண்பர்களே, நம்ம இப்போ ஆண்களுக்கு எந்த 5 காரணத்தினால அந்த குழந்தை பிறக்கிறது லேட்டா போகுன்றத போன பதிவுல நம்ம பார்த்தோம். இதில இருக்கிற உணவுகள்ல தவிர்க்க வேண்டிய உணவுகள் எல்லாமே உஷ்ணவீரிய உணவுகள். அவங்களுக்கு பாடியில ஏற்படுற மூலாதார சூடு தான் அந்த கவுண்ட்ட குறைக்கிறதும், அந்த கவுண்ட்ல இருக்கக்கூடிய வடிவங்கள், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இத குறைக்கிறதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறதே அவங்க பாடியில இருக்கக்கூடிய அப்நார்மல் ஹீட் தான். இதில தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியல்ல இருக்கிறத குறிச்சு வச்சு, அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க. இதெல்லாம் உஷ்ணம், வீரியம் அதிகமா இருக்கிற உணவு. இது உள்ளார போச்சு அப்படின்னா, நீங்க எனி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கனாலுமே, அதோட கவுண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில ஏறவே ஏறாது. அதனால இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகள்ல இருக்கக்கூடிய உஷ்ணவீரிய உணவுகள ரெடியூஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா விந்தணுவை பலமாக்கும் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் இருக்கும். இதில இருக்கிறத உங்க லைஃப்ல எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ, அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பொதுவான உணவு முறை அப்படிங்கிறது பதிவு 2, பதிவு 3ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு என்னென்னலாம் நீங்க உணவு முறை பயன்படுத்தலாம்னு அதில இருக்கு. பாக்கி எல்லாமே இதில தவிர்க்க வேண்டிய உணவுகள நீங்க தவிர்த்தாவே 100% 3 மாசத்துல கவுண்ட் தன்னாலவே ஏறிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, சூடு இருக்க இருக்க அன்றாடம் வாழ்க்கையில நீங்க சாப்பிடுறதுல இருக்கக்கூடிய அந்த கவுண்ட்ட ஏத்துற விஷயமே அதில நடக்காது. அதனால நம்ம அந்த சூட தவிர்த்து நம்ம சாப்பிடுறோம். இதில சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் சிறிது மாறுபடும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இதில இருக்கக்கூடியதில கொஞ்சம் இந்த இனிப்பு வகைகள், அதாவது இந்த எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் மட்டும் சேராது. பாக்கியெல்லாம் அவங்களும் பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இத பயன்படுத்தையில மிக அற்புதமான ரிசல்ட் வரும். நன்றி.